வணக்கம். ஏல் கிஷோர் கம்பெனி. இப்போ நம்ம வந்து நேச்சுரல் ஹியூமன் ஹேர் பற்றி பார்க்க போகிறோம். ஏல் கிஷோர் கம்பெனி வந்து வேலையில் ஃபஸ்ட்டு இந்தியன் ஹியூமன் ஹேர் எக்ஸ்போர்ட்டர் 1919 பண்ணிகிட்டு இருக்கோம். ரியல் ஹியூமன் ஹேர், சிந்தட்டிக் ஃபைபர் கிடையாது, ரியல் ஹியூமன் ஹேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரியல் ஹியூமனில் எப்படிலாம் நாங்கள் வாங்குறோம்னா, திருப்பதி மாதிரி நிறைய டெம்பிள் இருக்குது. திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி கோயில் வாங்குறோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன ஹேர் ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். இது பேர் பல்க் ஹேர். இந்த மாதிரி பல்க் ஹேர் வந்து டெம்பிளில் ஒரு லேடிக்கு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 2 ரப்பர் பேண்ட் போட்டு 2 ஷேப் கட் பண்ணிட்டா ஒரே மாதிரி இருக்கும். இது ரியல் ஹேர். இது மேலே வந்து தலைப்பகுதி, கீழே வந்து வால் பகுதி. இது ரெமி ஹேர் குவாலிட்டி சொல்லுவாங்க. ரெமி ஹேர், பியூர் ரெமி, நேச்சுரல் ஹேர். இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுதான். நாங்கள் வாங்கி நார்மல் ஹேர் வாஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணுவோம், சன்ட்ரை பண்ணுவோம். வேறு எந்த ஸ்டோரேஜ், கெமிக்கல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஐனிங் ஸ்டோரேஜ் எதுவுமே இருக்குது. இது நேச்சுரல் ஹேர். ஒரு லேடி தலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஒரு லேடியை வந்து எப்படி வாஷ் பண்ணுவாங்களோ அப்படி தான் வாஷ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த கெமிக்கல், ரொம்ப ஷைனிங் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்காது, நேச்சுரல். இது பேர் வெர்ஜன் ரெமி ஹேர். வெர்ஜன் சொன்னால் எந்த கெமிக்கலும் சேர்க்காது, வெர்ஜன். ஓகேங்களா? சிங்கிள் லேடி ஹேர். இது வந்து ஒரு லேடி, இது ஒரு லேடியை கட் பண்ணி ரெண்டும் ஒரே ஹேரை வச்சிங்கன்னா இது பேர் வெர்ஜன் ரெமி ஹேர். ரெமின்றது வந்து தலை வால் கலக்காதது. இப்போ இவ்வளோ குவாலிட்டி வச்சதுக்கு தான் இதுக்கு பேர் கொஞ்சம் விலை அதிகம். இப்போ நீங்கள் நார்மலாக மற்ற கேட்டேன், நான் வந்து ஒரு கம்பெனியை பர்ஃபெக்டாக ஒரு பர்டிகுலராகவோ இன்னொரு கம்பெனி பர்டிகுலராக சொல்லலை, சைனீஸ் ப்ராடக்ட்லேருந்து வாங்கி ரெடி பண்ணும். இந்த மாதிரி ஹேரை வாங்கி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடும், பிரச்சனை இல்லை. பட் தலைவால் மாறி இருக்கும். ரெண்டாவது தலைவால் மாறினா ரெமி மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லேடி ஹேரில் பண்ணுறது வெர்ஜன் ஹேர். அப்போ ஸ்ட்ரக்சர், வேவி நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். நீங்கள் கர்லி பண்ணலாம், அயன் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம், டை பண்ணலாம். ஆனால் டை வந்து நல்லது இல்லை. டைனா கலர், எந்த கலரும் பண்ணக்கூடாது, அது நல்லது. அது வந்து என்னுடைய கஸ்டமருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஹியூமன் பாடிக்கு டை, எந்த டை, கலர்டு டை கிடையவே கிடையாது. வெள்ளை முடி வந்தால் விட்டுடுங்க, பிடுங்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, தப்பு இல்லை. நீங்கள் டை கொஞ்சமாக போட்டேன், ஃபங்க்ஷனுக்காக போட்டுட்டிங்கன்னாவே உடம்பு ஃபுல்லாக கெட்டு போயிடும். எடுத்துக்காட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டை அடிக்கிறது கிடையாது. நம்ம அமிதாப் பச்சன், இந்தியா சூப்பர் ஸ்டார், அவர் அடிக்கிறது கிடையாது. ஏன் சின்ன வயசில் இருக்க நம்ம அஜித் குமார் சார் கூட அடிக்கிறது கிடையாது. இவங்க யாருமே டை அடிக்கிறது, ஏன்னா அவங்களே ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ் போயிடலாம். இது வந்து ரெமி ஹேர். இதில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். மற்ற ப்ராடக்டை விட, அதை மற்றவங்களை விட எங்களுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 105 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், 4 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஹேரை வாங்குகிறோம், க்ளீன் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். இது பேர் பல்க் ஹேர். இந்த மாதிரி பல்க் ஹேரை பியூட்டி சலூன் பீப்புள் வாங்கி இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி டிப் ரெடி பண்ணுவாங்க. இது பேர் ப்ளூ டிப், கெரட்டியன் ப்ளூ டிப் சொல்லுவாங்க. கெரட்டியன் ப்ளூ டிப் இது பேர். இந்த மாதிரி டிப் எப்படி ஹேர் ஆக்ஷன், பர்மனெண்ட் ஹேர் ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் இந்த மாதிரி கரெக்டின் டிப் பண்ணித்தரோம். இது நெயில் டிப், ஐ டிப்பு, இது கெரட்டியனில் பியூர் கரெக்டின், இட்டாலிக் கெரட்டின் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்பர் 1. இப்போது வந்துட்டு இந்த மாதிரி ஹேரை வந்து எடுத்துகிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் வந்துடும். இந்த மாதிரி ஹேர் வந்துடும். இது ப்ரௌன் ஹேர். இது பேர் வெஃப்ட் ஹேர். இந்த மாதிரி வெஃப்ட் ஹேரும் பியூட்டி சலூன் பீப்புள் வாங்குறாங்க. சாதாரண ஒரு யூசர் 2 கஸ்டமர் அவங்களும் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியுது. பியூட்டி சலூன் வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கிளிப்பு போட்டு கிளிப் ஆன் எடிஷன் கஸ்டமருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட என்னென்ன மாதிரினா இது ஒரு பாடி வேவி சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர். இது டார்க் ப்ரௌன், இது ஒரு பாடி வேவி. ஓகேங்களா? இது டார்க் ப்ரௌன், இது கொஞ்சம் கர்லியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும். சைஸ் வந்து 8 இன்ச்லேருந்து 46 இன்ச் வரையும் கொடுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் வேணும் 60 இன்ச் வரையும் கொடுக்க முடியும். எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் வந்து பெருமை சொல்ல விரும்பல, எங்களால் கொடுக்க முடியும். 8 இன்ச்லேருந்து 60 இன்ச் வரையும் கொடுக்க முடியும். 54 இன்ச்சு 64 இன்ச்சு இப்போ நிறைய ஹேர் கொடுக்கலாம். அதான் 50லேருந்து 60 கொஞ்சம் ரேர் ஹேர் சைஸு. 8லேருந்து 40 சைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு டன் கேட்டாலும் கொடுக்க முடியும். 8 இன்ச்சு மட்டும் ஒரு 10 வேணாலும் கொடுக்க முடியும். 10 இன்ச்சு மட்டும் ஒரு 10 சிங்கிள் டைம்லேயே கொடுக்க முடியும். இது வந்து கர்லி ஹேர். இது பாடி வேவி ஹேர். உங்களுக்கு இப்போ எதுக்காக இந்த ஹேர் காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த கலர் தர முடியும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கலர் தர முடியும். நீங்கள் எந்த மாதிரி கலர், எந்த கலர் ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் கொடுக்க முடியும். 8 இன்ச்சிலேருந்து 46 இன்ச்சு வரை நீங்கள் எவ்வளோ ஹேர் கேட்டாலும் கொடுக்க முடியும். எந்த ஸ்ட்ரக்சர் கலர் சைஸ் நீங்கள் எதை வேணால் மாற்றிக்கலாம். 8 இன்ச்சுக்கு பதிலாக 16 இன்ச்சுக்கு மாற்றிக்கலாம். சைஸ் மதியம் 8லேருந்து 46 வரையும் மாற்றிக்கலாம். கலர் வந்து நேச்சுரல் பிளாக், நேச்சுரல் ப்ரௌன், நேச்சுரல் கிரே, நேச்சுரல் ஒயிட் கொடுக்க முடியும். ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர், வேவி ஹேர், கர்லி ஹேர்.
இது வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர், இது வேவி ஹேர். கர்லி ஹேர் வந்து பிஃபோர், இது வந்து கர்லி ஹேர். அவ்வளோதான் 3 ஸ்ட்ரக்சர். திருப்பி காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ஹேர் லைட்டாக பெண்டாக இருக்கும். இது வேவி ஹேர், நல்லா வேவ் இருக்கும். இது கர்லி ஹேர். இது வேவிக்கும் கர்லிக்கும் வித்தியாசம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேருக்கும் இது ரெண்டும் வேவி ஹேர், இன்னுமே வேவி ஹேர். ஓகே, இப்போ இந்த மாதிரி இது வெஃப்ட் ஹேர் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த வெஃப்ட் ஹேர் வந்து இந்த 2 பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வெஃப்ட் ஹேர் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்டை கிளிப்பு வச்சு கிளிப் ஆன் எடிஷன் தச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வரையும் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது வந்து கிளிப் ஆன் எடிஷன். இது வந்து சேஞ்சபிள் கிளிப். உங்களுக்கு எந்த கிளிப்பு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த ஸ்ட்ரக்சர் வேணால் கொடுக்கலாம். சேம் டே டெலிவரி, சென்னையாக இருந்தால் கொடுக்கலாம், வெளியூராக இருந்தால் சேம் டே ஷிப்பிங் பண்ணிக்குவோம். உங்களுக்கு மரம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கர்லி ஹேர், இது வந்து வேவி ஹேர், இதுவும் வேவி ஹேர். இது வந்து உங்களுக்கு வந்து 8, இது வந்து 8 இன்ச்சில் 36 இன்ச் வரையும் ரெடி ஸ்டாக் எங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் 2 இன்ச்சு திக்காக இருந்தால் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா கீழே விடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கிளிப் வேணால் மாற்றிக்கலாம். உங்களுக்கு அதில் கிளிப்பு சாம்பிள் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கிளிப்பை வேணால் நீங்கள் மாற்றிக்க முடியும், எந்த கிளிப் வேணால் மாற்றிக்க முடியும். நீங்கள் உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கிளிப்பு, அயன் கிளிப்பு, மேபி ஸ்டீல் கிளிப் எதுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கிளிப்பு ஓப்பன் இருந்ததுனால டக்குன்னு உங்களுக்கு மாற்றி காமிச்சிடுறேன். ஓகே, எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி. போட்டாச்சு, இந்த மாதிரி வந்துடும். போட்டு அவ்வளோதான், சேஞ்சபிள் கிளிப். நீங்கள் எந்த கிளிப்பை வேணால் மாற்றிக்கலாம். இதுதான் ஃபினிஷிங். ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு பட்டையாக கொடுத்தாலும் நல்லா கிரிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன கலர், சைஸு கலர் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு சேம் டே டெலிவரி சென்னையாக இருக்கும் சேர்ந்துடும். வெளியூர் வந்தால் ஷிப்பன் அமைச்சிடும். உங்களுக்கு 2 days 3 days வந்து ரீச் ஆகிடும். நாங்கள் இந்தியா ஃபுல்லாக அனுப்புகிறோம், வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன சைஸு, என்ன கலர், இது ஸ்ட்ரெயிட் ஹேர், இது கர்லி ஹேர், இதுவும் கர்லி ஹேர். நீங்கள் என்ன எப்போ கேட்டாலும் ரெடியாக இருக்கும் ஷாப்பு. நீங்கள் பியூட்டி சலூன் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா வாங்கி நீங்கள் உங்கள் பியூட்டி சலூனில் நீங்கள் இந்த மாதிரி செவுதா மாட்டி வச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் பார்த்தோன்னே அவங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அவங்க ரெகுலராக வராங்க, அவங்களுக்கு தெரியும் நீங்கள் குவாலிட்டியாக கொடுப்பீங்கன்னு தெரியும். கிளிப்பு வந்து முக்கியம் கிடையாது, நீங்கள் எதை வேணால் கிளிப்பு நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஹேர் குவாலிட்டி தான் முக்கியம். ஹேர் வந்து ரியல் ஹியூமனர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியல் ஹியூமனர், அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி டெம்பிள் ஹேர் குவாலிட்டி. டெம்பிளில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 30 டெம்பிள் தான் அவங்களே கண்ட்ரோல் ஹேரை வச்சுக்கிறாங்க. நாங்கள் கேஷ் கொடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு ஹேரை வந்து சேரும். அது என்ன மாதிரி ஹேர் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு நாங்கள் ஏலம் விடுவாங்க. நாங்கள் நேராக பார்க்க கூட முடியாது. டெம்பிள் சொல்கிறது தான். எங்களை மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்டரும் போய் அவங்க போட்டி போடுவாங்க. அவங்க போட்டியில் தான் ஹேரை காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கி கலராக பிரித்து சைஸ் கலரெலாம் பிரித்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 250 கோயில் இருக்குது. அது நம்ம கேஷை கொடுத்துட்டு 1 வருஷம் வெயிட் பண்ணுவோம். 1 வருஷம் கழித்து அது ஹேரை எடுத்து மாதம் வந்து கொண்டு வரலாம். மாதம் அதை கரெக்ட் பண்ணி பண்டில் கொண்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி என்ன சைஸ் இருக்குது, என்ன கலர் இருக்குன்னு நம்ம பிரிக்கணும். இது மாதிரி ஒரு 30-40 டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு ஒரு 15,000 டெம்பிள் இருக்குது. அது கிராம டெம்பிள். அது அப்பப்போ வாரம் திருவிழா வரும். அந்த மாதிரி திருவிழான்னு சில பேர் குலதெய்வம் கோயிலாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நாங்கள் அந்த மாதிரி கேஷ் பேக் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. நம்பர் 1. இப்போ கிளிப்பான அரசு இப்போ இந்த கிளிப்பான அரசு நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ இது 18 இன்ச்சு 8,000 ரூபா. 8,000 ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்மெண்ட். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக ஷிப்மெண்ட் பண்ணுறோம். நம்பர் 1. ரெண்டாவது ஹேர் க்ரோத் ஆயில் ஃப்ரீ. இது 50 ml 350 ரூபா, 350. எம்ஆர்பி 350. இது நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஏன் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோன்னா ஹேர் க்ரோத் ஆயில் 87 ஹெர்பல் சேர்த்துருக்கோம். எந்த கெமிக்கலும் சேர்க்கலை. இந்த கலர் வரதுக்காக கலர் சேர்க்கலை. எங்கள் ஸ்மெல் வரணும், லேடிஸ் வாங்குறதுக்காக நாங்கள் எந்த சென்ட்டும் சேர்க்கலை. நேச்சுரல் 87 வகையான ஹெர்பலை சேர்த்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த சாம்பிள் கொடுக்குறோன்னா இது மேபி சும்மா ட்ரை பண்ணுறோன்னு கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, திருப்பி வாங்க வேண்டியதை இதை நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரு கிளிப்பான எரேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 350 ஒர்த்து ஹேர் க்ரோத் ஆயில் ஃப்ரீ ஷிப்பிங். உங்களுக்கு பர்டிகுலர் உங்களுக்கு வேணும், இது நீங்கள் வாங்கிட்டீங்க, யூஸ் பண்ணிட்டீங்க, பிடிச்சிருக்கு, திருப்பி வேணும்னா நீங்கள் 200 ml 1,100 ரூபா கொடுத்து வாங்கினா போதும்,
ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்கும் திருப்பி ஒரு 50 ml ஹேர் க்ரோத் ஆயில் ஃப்ரீ வரும். பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இது உங்களுக்கு ஓன் யூஸாக பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஒரு 350 ஹேர் ஆயில் ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அவங்களுக்கு, நீங்கள் பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களும் ஆமான்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், அதாவது கொரியரும் ஃப்ரீ, 350 ஆயில் ஃப்ரீ. இது ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு கேஷ் கொடுக்க முடியாது. எங்களுக்கு ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். இதை பார்த்த பொறுமையாக பார்த்த அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. முக்கியமாக பெண்களுக்கு நன்றி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹேர் இல்லாத ஒரு 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 லேடிஸுக்கோ ஒரு ஜென்ஸுக்கோ ஹேர் கொடுத்து வளரும். இதை நம்பிக்கை. செகண்ட் வந்து உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை, நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க ஹேர் கொடுத்தாலும் எங்களுக்கு ஆகலைன்னா 90 டேஸ் நீங்கள் தைக்கணும். 90 டேஸ்க்கு எவ்வளோ ஹேர் ஆயில் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரையும் நீங்கள் 90 டேஸுக்கு 400 ml வாங்கணும். 400 ml வாங்கி மசாஜ் பண்ணணும். ஒரு இது 1100 2200 வாங்கிட்டு நல்லா உள்ளங்கையில் போட்டு நல்ல இடத்துல எடுத்து மசாஜ் பண்ணணும். தேய்க்கலாம் கூடாது. மசாஜ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகிடும். ஸோ ஒரு வேளை வளரலன்னு சொன்னீங்கன்னா மணி பேக் 2200 உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிடுவோம். தேங்க்யூ. எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்து நன்றி. 94444755 ஐ கிஷோர் குமார். இது எங்கள் கம்பெனி பேர் 7 கிஷோர் ஹியூமன் ஹேர் ஃபேக்ட்ரி. சென்னையிலேருந்து பேசுகிறோம். தேங்க்யூ.